வணக்க நண்பர்கள், நான் உங்கள் நண்பன் சடை ஈஸ்வரன். படத்தில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ரைஸ் மில். இங்கே வந்து நம்ம தனியாக தான் வந்து ரைஸ் மில்லுக்கு வந்திருக்கோம். வயதான எங்கள் அத்தை ஒருத்தவங்க இருக்காங்க, 80 வயது மதிக்கத்தக்க ஒருத்தவங்க. அவங்க அப்படி அரைச்சிட்டு வர சொன்னாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்குறதோட நம்மளே மேனுவலாக மிளகா வத்தல் இதெல்லாம் வாங்கி அரைக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா, எங்கள் அத்தை வந்து மியான்மர்லேயே பிறந்து வளர்ந்தவங்க, எனது தந்தையாரும் கூட. ஸோ அதனால் அவங்க வந்து இன்னும் அந்த பழைய நிலையிலேயே இருக்காங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஐயா வந்து நல்லா மென்மையாக மிளகா பொடி இதெல்லாம் அரைச்சி கொடுப்பாரு. தொடர்ந்து நான் சின்ன வயதுலேருந்து இங்கே தான் வர்றேன். இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மதுரை மாவட்டம் சக்கிமங்கலம் என்னும் கிராமம். இது கிழக்கு ஊராட்சி ஒன்றியத்தில் வருது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, மென்மையான மிளகா பொடி கொண்டு வந்து அரைச்சி அந்த ஐயா நம்ம கையில் கொடுத்துட்டாரு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ உலர வைக்கிறோம். எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஹீட் இருக்கும் இல்லையா, அந்த ஹீட் வந்து நம்ம பிளாஸ்டிக் டப்பாலையோ இல்லைன்னா இதில் போட்டிருக்கும்போது ஸோ நாள்பட வைக்கும்போது அந்த ஒரு மக்கு வாடை வரும் அப்படின்றதுக்காக அதை ஃப்ரீஸ் பண்ணி ஏரில் வைக்கிறோம், காற்றுல வைக்கிறோம். அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது உலர வைக்க வேண்டியது இருக்குது. ஸோ அப்போ உலர வச்சுட்டு இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். உலர வைக்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வரும்போது நான் தனியாக தான் இருந்தேன். அப்போ எனக்காக மட்டுமே அந்த மோட்டரை ஆன் பண்ணார். ஸோ அப்போ கரண்ட் பில்லு கூடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நான் இந்த உலர வைக்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஆட்டோ வந்துச்சு. அந்த ஆட்டோ வந்ததுக்கப்புறம் ஒரு அக்கா வந்தாங்க, இஸ்லாமியர் அக்கா தான் அவங்களும். ஏன்டா இந்த பகுதியில் வந்து நிறைய இஸ்லாமியர் இருக்காங்க, அதில் மாற்றுக்கருத்தில் அந்த அக்கா வந்து ஆட்டோவில் இறங்கியிருந்தாங்க. ஸோ அவர் இருக்க தலைவர் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 5 நிமிஷத்துலேயே மறுபடியும் ஒரு 4-5 பேர் வந்துட்டாங்க திப்பு திப்புண்டு. அப்போ அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, வியாபார நோக்கத்தில் வந்து நம்ம வந்து எங்கே போனாலும் கூட்டம், க்ரௌடு இதெல்லாமே கூடிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம கூட்டம் இருக்கிற இடத்துல நம்மளும் இருக்கோம் அப்படின்னு ஒரு பெருமை தான். நம்மளால் எந்த வகையிலையும் யாருக்கும் எந்த இடையூறும் வரக்கூடாது, எந்த நஷ்டமும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஸோ அந்த நேரத்தில் இவங்க நிறையா பேர் வந்தது எனக்கு என்னமோ புத்துணர்வாக தான் இருக்குது. தொடர்ந்து நிறையா வீடியோக்கள் பார்த்தீங்க இல்லையா, 4-5 பேர் வந்துட்டாங்க. இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கள் அவேர்னஸ் இதெல்லாம் போடுவோம். நல்ல வீடியோ இல்லை அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. அவ்வளோதான். நன்றி.